الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أنزل عليكم من بعد الغم أمنة نعاسا يغشى طائفة منكم وطائفة قد همتهم أنفسهم يظنون بالله غير الحق لأن الجاهلية يقولون هل لنا من الأمر شيء قل إن الأمر كله لله يخفون في أنفسهم ما لا يبدون لك يقولون لو كان لنا من الأمر شيء ما كنا هاهنا قل لو كنتم في بيوتكم لبرز الذين كتب عليكم القتل إلى ملاجئهم وليبتلي الله ما في صدوركم وليمحص ما في قلوبهم الله عليم بذات الصدور. சூரத் ஆல இம்ரான் 154வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம், தமிழ் தர்ஜுமா. பின்னர் அத்துக்கத்திற்கு பிறகு அமைதி அளிக்கும் தூக்கத்தை உங்கள் மீது அவன் இறக்கி வைத்தான். உங்களில் ஒரு பிரிவினரை அது சூழ்ந்து கொண்டது. மற்றொரு நயவஞ்சக கூட்டத்தினரோ அவர்களுடைய மனங்கள் அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணிவிட்டன. அறியாமை காலத்தின் எண்ணம் போல உண்மைக்கு மாறாக அல்லாஹை பற்றி அவர்கள் சந்தேகம் கொண்டனர். அதனால் இந்த போர் காரியத்தில் நமக்கு சாதகமாக ஏதேனும் உண்டா அவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நிச்சயமாக காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே உள்ளது, அவன் விருப்பப்படியே அனைத்தும் நிகழும் என்று நயவஞ்சகரான அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. மேலும் உம்மிடம் வெளிப்படையாக அவர்கள் கூற முடியாத ஒன்றை தம் நெஞ்சங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றனர். அதாவது இந்த காரியத்தில் நமக்கு சாதகம் நாம் விரும்பியவாறு இருந்திருந்தால் இங்கு வைத்து நம்மை சார்ந்தோர் கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறிக்கொள்கின்றனர். அதற்கு போருக்கு புறப்படாமல் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தங்கியிருந்தாலும் எவர் விஷயத்தில் கொல்லப்படுவது விதிக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் தாம் கொல்லப்படும் இடத்திற்கு உறுதியாக வந்தே இருப்பார்கள் என்று நபியை கூறுவீராக. மேலும் இவ்வாறு ஏற்பட்டது உங்களுடைய நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான். இன்னும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவனாக இருக்கின்றான். உஹது யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் தன்னிடம் வந்து அந்த 300 நபர்களை அழைத்து கொண்டு திரும்பிவிட்டான். மேலும் 700 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 700 நபர்களிலும் ஒரு சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அந்த 700 நபர்களிலும் முனாஃபிக்குகள் கலந்து கொண்டு முஸ்லிம்களை தோற்கடிக்க வேண்டும், முஸ்லிம்களை பின்னடைய செய்யணும் என்ற நோக்கத்தில் அந்த 700 பேரிலும் முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. ஒரு விதமான அடிக்கு பின்னால் 70 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். இன்னும் ஒரு சில சஹாபாக்களுக்கு காது தனியாக அறுக்கப்படுகிறது, உடல் உறுப்புகள் தனித்தனியாக அறுக்கப்பட்டு ஒரு விதமான சோகமான சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுக்கு ஒரு விதமான தூக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். முஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தூக்கம், அது சிறு தூக்கம் என்று சொல்வார்கள். அந்த தூக்கத்தை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுக்கிறான். அப்படியே போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சஹாபிகள் தங்களுடைய தாடையை, தங்களுடைய அப்படியே தலையை கீழே தொங்க விட்டவர்களாக அப்படியே நின்றுகிட்டே தூங்குறாங்க. சில சஹாபிகள் எல்லாம் சொல்வார்கள், உஹதினுடைய யுத்த காலத்தில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தூக்கத்தை இறக்கி வைத்தான். அந்த தூக்கம் அப்படியே நாங்கள் தலையை கீழே குனிஞ்சு தூங்கிக்கிட்டு இருப்போம். தூக்கம் இழைத்து எங்களுடைய வாள் என்ன சொன்னால் கையிலிருந்து கீழே விழும். மீண்டும் அந்த வாளை நாங்கள் கையில் எடுப்போம், அப்படியே தூக்கம் வரும், தூங்கி கொண்டே இருப்போம், வாள் கீழே விழும். இப்படி எங்களுடைய வாள்கள் எல்லாம் எங்களுடைய கைகளை விட்டு நழுவி கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த தூக்கத்தின் மூலமாக இது முஃமின்களான கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சஹாபாக்களுக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தூக்கத்தை கொடுத்தான். இன்னொரு கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தார்களில் இருந்த முனாஃபிக்குகள் அவங்க வேற மாதிரி என்ன ஆரம்பிச்சாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, எங்களுக்கு
ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால், அதாவது முஸ்லீம்களுடைய போர்வையில் இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள் இவ்வளவு கஷ்டம், இந்த ஒரு துன்பத்தில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த முனாஃபிக்குகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டோம், இந்த மாதிரி நடந்திருக்காது. அல்லாஹ் எங்கள் பக்கம் இருந்திருந்தான்னு சொன்னால் முனாஃபிக்குகள் எப்படி பேசுகிறாங்கன்னா, அல்லாஹ் எந்த பக்கம் இருந்தான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகளும் இந்த மாதிரி உயிர் இழப்புகளும் கை சேதங்களும் இந்த மாதிரி உடல் சேதங்களும் எங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த முனாஃபிக்குகள் சஹாபாக்களுக்கு முஃமின்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுத்துட்டான். ஆனால் விழித்து கொண்டு இருந்த அந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுக்கல. அப்போ முழிச்சுட்டு இருந்த அந்த முனாஃபிக்குகள் சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிருந்தான்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோம், நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், இந்த மாதிரி கை சேதங்கள் உடல் உறுப்புகள்லாம் எங்களுக்கு போயிருக்காது அப்படின்ட்டு அந்த முனாஃபிக்குகள் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். நபி நீங்க சொல்லுங்க, விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிற்கு உரியது தான். அதே மாதிரி அவனுங்க சொன்னாங்க, நாங்கள் வீட்டில் இருந்திருந்தோம்னு சொன்னா கூட இந்த மாதிரி எங்களுக்கு கை சேதம் உடல் இழப்புகள்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் சொன்னான் அல்லாஹ் தஆலா, யாருக்கு போர் செய்வது அல்லாஹ் தஆலா விதியாக்கி விட்டானோ, யாரை போர்க்களத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விதியாக்கி வைத்து விட்டானோ, அவர் வீட்டிலே இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இழுத்து கொண்டு வந்து போர்க்களத்தில் நிப்பாட்டி விடுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எல்லாம் இந்த மாதிரி ஏன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் முனாஃபிக்குகள் ஏன் இது போன்ற தூக்கம் இது போன்ற கை சேதங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்வான். உங்களுடைய உள்ளங்களில் உள்ள விஷயத்தை சோதிப்பதற்காகவும் இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் உள்ள விஷயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். முஆஸ் போர்ல அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுக்குறான்னு சொன்னா அது ரஹ்மத்து. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்வார், இன்ன முஆஸன் ஃபில் ஜிஹாதி, போரில் அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுத்தான் என்றால் அது ரஹ்மத், போரில் தூங்கினார் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள், இன்ன முஆஸன் ஃபி ஸலாத்தி மின ஷைத்தான், போர் சமயத்துல தூங்குறாரு, தூக்கம் வருதுன்னு சொன்னா அப்ப தூங்குறாரு அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. இன்ன முஆஸன் ஃபி ஸலாத்தி, தொழுகையில ஒருத்தர் இந்த மாதிரி தூங்குறாரு, முஆஸ்னா சிறு தூக்கம், ஒரு கட்டத்துல அசைத்தில் அப்படியே கண்ணை மூடி தூங்கி திருப்பி முழிக்கிறது, இந்த தூக்கம் என்பது தொழுகையில் வரக்கூடிய தூக்கம் என்பது மின ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வர தூக்கம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். தொழுகையில நாம தூங்குறது, நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது தூக்கம் வர்றது, நாம கண்ணை மூடி தூங்குறது எல்லாம் முஆஸ் சொல்லுற அந்த சிறு தூக்கம். அந்த தூக்கம் யாரிடத்திலிருந்து வருகிறதுனா ஷைத்தான் இடத்திலிருந்து வருகிறது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருவார்கள். அல்லாஹ் தஆலா உஹதுனுடைய யுத்தகலத்தில் சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு வருகின்ற அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் எல்லாம் மதீனாவுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுனுடைய யுத்தகலம் முடிஞ்சு வரும் பொழுது இப்போ முனாஃபிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு காரியம், அதாவது அவங்க போருக்கு வராத முனாஃபிக்கு பாருங்க இப்படி நடந்துருச்சு, உங்களுடைய தோழர்கள் இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டாங்க, இவ்வளவு பேர் உடல் உறுப்புகளை இழந்துகிட்டு இருக்கிறாங்க, இப்படி நடந்துருச்சு, ஏதாச்சும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தானா, அல்லாஹ் தஆலா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சிருந்தானா இந்த மாதிரி நடந்திருக்காதே, இவ்வளவு கை சேதங்கள் இவ்வளவு இழப்புகள் இதெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முனாஃபிக்குகள் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா நபியை இப்படி பதில் சொல்லுமாறு சொன்னான். நீங்க உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, யாருக்கு போர் செய்ய வேண்டும், போரில் கொலை செய்யப்பட வேண்டும், போரில் இது போன்ற உறுப்புகளை இழக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டானோ அவர்களை அல்லாஹ் தஆலா இழுத்து கொண்டு வந்து போர்க்களத்தில் நிப்பாட்டி விடுவான் என்று நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா
صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على